بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் ஹதீஸ் கலை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். அதில் முகத்திமா இப்னு சலாஹ் என்ற அவர்களுடைய நூலை வைத்து அதில் அவர் தருகிற தகவல்களை வைத்து நம்ம ஹதீஸை அறிந்து வருகிறோம். ஹதீஸுடைய உசூலை அவர் சொல்லும் பொழுது சரியான ஹதீஸுக்கு ஒரு உசூல்ன்ற ஒரு விஷயத்தை சொன்னார். அவ்வளோதான் ஹதீஸ் கலையை பற்றி அவர் சொன்னது. அதுக்கு பிந்தி உள்ள செய்திகள் எல்லாம் ஹதீஸுடைய நூல்களை பற்றி விளக்கிக்கிட்டு இருக்கிறார். இப்போ நம்ம போன வாரம் பார்த்தது, அதுக்கு முந்தின வாரங்களில் பார்த்தது எல்லாமே என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு ஹதீஸ் நூல்களும் என்ன மாதிரி தொகுக்கப்பட்டு இருக்கிறது என்ற விவரங்களை நமக்கு சொல்கிறார். நம்ம அந்த நூல்களை எடுத்து பார்ப்போம். அந்த நூல்களை எந்த இடத்தில் வைத்து நம்ம பார்க்க வேண்டும் அதை சொல்லிவிட்டு மறுபடியும் ஹதீஸ் கலை விதியை சொல்லுவார். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறலாம் விதி கிடையாது. விதி என்னன்னு கேட்டால், முதல்ல சொன்னார்ல, சரியான ஹதீஸ் என்று சொன்னால் அது நம்பகமானவராக இருக்க வேண்டும், நேர்மையானவராக இருக்க வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கிலி தொடராக இருக்க வேண்டும், அதிலிருந்து கடைசி வரைக்கும் தொடர்பு அறுந்து போகாமல் இருக்க வேண்டும், நுணுக்கமான குறைபாடுகள் இருக்கக்கூடாது, இல்லத்து ஷாது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார்ல. இதுதான் ஹதீஸ் கலையை பற்றி இதுவரைக்கும் பார்த்ததில் அவர் சொன்ன விஷயம். அதுக்கு பிந்தி உள்ள விஷயம்லாம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த மாதிரி நூல்கள் இருக்குது, இந்த மாதிரி நூல்கள் இருக்குது, அந்த மாதிரி நூல்கள் இருக்கிறதுன்னு சொல்லி நூல்களை பற்றிய நூல்களில் இருந்தால் நம்ம ஹதீஸை அறிய போகிறோம். அதனால் அந்த நூல்களில் உள்ளது நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கொள்வது என்று நம்மை போன்ற பிற்காலத்து மக்களுக்காக வேண்டி உதவக்கூடிய தகவலை தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அந்த வகையில் சென்ற இறுதியாக நம்ம நடந்த பாடத்தில் என்ன சொன்னோம் என்று சொன்னால், தஹ்ரீஜுடைய முஹர்ரஜ் என்ற பெயரில் சில நூல்கள் இருக்கிறது. அந்த நூல்களுடைய வேலை என்னன்னு கேட்டால், இப்போ புகாரிக்கு தஹ்ரீஜின்னு போடுவாங்க, முஸ்லீமுக்கு தஹ்ரீஜின்னு ஒரு நூலை ஒருத்தர் எழுதுவார். தஹ்ரீஜி, முஹர்ரஜி, முஸ்தஹ்ரஜி, இப்படி பல பேரில் இருப்பாங்க, எல்லாம் ஒன்று தான். அப்போ அந்த நூலை எழுதும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், புகாரியுடைய ஒரு இன்னமல் அமால் பின்னியாத்துங்கிற ஹதீஸை எழுதிட்டாங்கன்னு வைங்களேன். எழுதிவிட்டு அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த ஹதீஸு வேறு எங்கேயெல்லாம் வந்திருக்குன்னு கூடுதல் தகவலை சேர்ப்பார். தஹ்ரீஜ்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த புகாரில் மட்டும்தான் அது இருக்குதா, இந்த கருத்து உள்ளது வேறு எங்கெல்லாம் இருக்குதா என்று என்ன செய்வாங்க, இந்த ஹதீஸ் திருமதியிலும் இருக்கிறது, இது அபுதாவில் இருக்கிறது, இதில் இந்த அறிவிப்பாளர் வழியாக இது அப்படி வந்திருக்குது, இது புகாரி காட்டுற அறிவிப்பாளர் வேறையாக இருக்கிறது, நசையில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது, அதனுடைய அறிவிப்பாளர் வேறையாக இருக்குன்னு இப்படிப்பட்ட விவரங்கள்லாம் சேர்த்து சொல்லுவாங்க. முஹர்ரஜ் நூல்களில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், புகாரியுடைய ஒரு ஹதீஸை எடுத்து போட்டுருவாங்க. புகாரிக்கு தஹ்ரீஜ் பண்ணுறதா இருந்தால் தஹ்ரீஜுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், இந்த எடுத்துக்காட்டுற ஒரு ஹதீஸு வேறு எங்கெல்லாம் வந்திருக்குதுன்னு சொல்லுவார், வேறு எந்தெந்த அறிவிப்பாளர் வழிகள்லாம் வந்திருக்குதுன்னு சொல்லுவார். கூடுதல் தகவல் அந்த ஒரு ஹதீஸை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் உள்ளதையெல்லாம் தொகுத்து எழுதுவாங்க. இப்படி இந்த முஹர்ரஜ் நூல் எழுதுகிறவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், புகாரியில் ஒரு ஹதீஸை எடுத்து போட்டால் அந்த வாசகத்தை அப்படி டிட்டோ எடுத்து போடணுமா இல்லையா, அப்படி போடாமல் அதனுடைய கருத்தை மையமாக வைத்து புகாரில் வருதுன்னு போட்டுருவாங்க. இப்போ தயமம் பற்றி ஒரு ஹதீஸ் வருதுன்னு வைங்களேன், தயமத்தை பற்றி புகாரில் ஹதீஸ் வந்திருக்குன்னு முட்டையை போட்டு விட்ருவாங்க. அப்போ புகாரியில் என்ன வாசகம் வந்திருக்குதோ அதை போடாமல் அவங்க அதிலிருந்து விளங்குகிற கருத்தை போட்டு விட்டு புகாரில் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இதை நம்பி நீங்களும் புகாரில் இருக்குன்னு சொல்லிவிடாதீங்க. முஹர்ரஜான நூல்கள் அப்படியே காப்பி பண்ணி போட மாட்டாங்க. அந்த கருத்தை போட்டுவிட்டு இந்த கருத்தில் என்னென்ன ஹதீஸ் வருதுன்னு வேறு நூல்களை சார்ந்து போகிற காரணத்தினால அந்த புகாரியில் வருகிற அந்த வாசகத்தையே எடுத்து போட மாட்டாங்க. முஸ்லீமுக்கு தஹ்ரீஜ் எழுதுனாங்கன்னு சொன்னால் முஸ்லீம்லேருந்து ஒரு ஹதீஸ் எடுத்து போடுவாங்க. அந்த என்ன முஸ்லீமில் இருக்கோ அந்த வாசகத்தை போடாமல் அதனுடைய கருத்தை சுருக்கி கருத்தை எடுத்து போட்டுட்டு, இந்த கருத்து முஸ்லீமில் இருக்கிறது, இது முஸ்லீமில் மட்டும் இல்லை, இன்னும் இவ்வளோ நூலில் இருக்கிறது, இன்னும் அறிவிப்பாளர் வழியாக வந்திருக்கிறது என்று கூடுதல் தகவலையும் இணைச்சி சொல்லுவாங்க. அப்போ அந்த முஹர்ரஜ் எழுதின நூல்கள் பூராவுமே எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால், புகாரி முஸ்லீமில் இருந்து அவங்க எடுத்து எழுதுவது உள்ளது உள்ளபடி எழுதுவது கிடையாது, அதை புரிந்து கொண்டபடி எழுதுவார்கள்.
அந்த ஹதீஸில் என்ன மாதிரி புகாரி போட்டிருக்கிறாரோ அந்த வாசகத்தை அப்படி போடாமல் இவர் அதிலேருந்து வழங்குற அந்த கருத்தை வேறு வார்த்தையை போட்டு என்ன செய்வார், கருத்தை சொல்லிடுவார். அப்போ நம்ம இது புகாரில் இருக்குன்னு பயான் பண்ண சொல்லும் பொழுது இந்த இவர் போட்ட வாசகத்தை சொல்லி புகாரில் இருக்குது என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் தேடி பார்ப்பாங்க, புகாரில் இருக்காது. அந்த கருத்துடைய ஹதீஸ் இருக்கும், இந்த வார்த்தையுடைய ஹதீஸ் இருக்காது. இவர் போட்ட அந்த வார்த்தை புகாரில் இருக்காது. அப்போ என்ன செய்வான்னா, நீ புகாரில் உள்ள போய் சொல்லிட்டு நம்மளை கேட்டுருவான். அதுக்கு தான் என்ன செய்கிறாருன்றா, இந்த முஹர்ரஜ் நூல்களில் நீங்கள் புகாரியில் உள்ளதை சொல்கிறதா இருந்தால் புகாரியில் பார்த்து புகாரில் இருக்குன்னு சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. முஸ்லீமில் இருக்குன்னு சொல்வதாக இருந்தால் நீங்களே முஸ்லீம் நூலில் பார்த்து விட்டு இது முஸ்லீம் இருக்குன்னு சொல்லுங்கள். புகாரியில் இருக்கிறது, புகாரி இதை பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லுவதை வைத்து நீங்கள் சொல்வதாக இருந்தால் இந்த முஹர்ரஜான நூல்களை நம்பிடாதீங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்படியே அந்த வாசகத்தை எடுத்துக்கொள்ளாமல் கருத்தை போட்டு விட்ருவாங்க, வாசகம் வேறையாக இருக்கும். அதனால் இதை நம்பி நீங்கள் சொல்வதாக இருந்தால் ஒன்று நீங்களே புகாரியில் போய் பார்த்துருக்கணும், அல்லது அவர் 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 என்ன செய்யணும்னு கேட்டால் இப்படி சொல்லியிருக்கணும், எப்படி இதே வாசகத்தை புகாரி பதிவு செய்திருக்கிறார் என்று குறிப்பிட்டால் நீங்கள் சொல்லலாம். அதாவது முஹர்ரஜான நூலில் புகாரியுடைய அஹ்ரஜல் புகாரி இதை வெளியே பதிவு செய்திருக்கிறார்னு ஒரு அதிசயம் போடுறாங்க. போட்டுட்டு இது நசையில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குன்னு கூடுதல் தகவல்களையும் சேர்த்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இவர் சொன்ன வாசகத்தை வைத்து ஓஹோ புகாரில் இந்த வார்த்தையே வந்திருக்குது, இந்த வாசகமே வந்திருக்குன்னு நினச்சிடாதீங்க. அப்படி முஹர்ரஜுங்கிற முஸ்தஹ்ரஜ் நூல் எழுதுகிறவங்க அப்படி கடைப்பிடிக்கிறது இல்லை. அவங்க எதை கடைப்பிடிப்பாங்கன்னு கேட்டால், அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு இந்த கருத்தில் பல நூல்களில் வந்திருக்குதுன்னு சொல்லும் பொழுது அதனுடைய மைய கருத்தை எடுத்துக்கொள்வார்கள். வார்த்தையில் வேறுபாடு வித்தியாசங்கள்லாம் இருக்கும், அந்த கருத்தை எடுத்து வைத்து கொண்டு போட்டிருப்பார்கள் என்ற காரணத்தினால் இந்த மாதிரி நூல்களில் புகாரில் இருக்குன்னு சொன்னால் நீங்களும் போய் புகாரில் இருக்குன்னு சொல்லிவிடாதீங்க. முஸ்லீமில் இருக்குன்னு சொன்னால் முஸ்லீமில் இருக்குன்னு சொல்லிடாதீங்க. வேறு என்ன செய்யணும், நீங்களே முஸ்லீமில் போய் பார்க்கணும், புகாரியில் பார்க்கணும், இந்த வாசகம்தான் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆனிச்சுன்னா சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை வைத்து புகாரில் நீங்கள் தேடுவதற்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர புகாரில் இருக்குது என்று தெரிவிப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் இந்த முஸ்தஹ்ரஜ் நூல்களில் சில இடத்தில் என்ன போட்டிருப்பாங்கன்னு கேட்டால், அஹ்ரஜல் புகாரி பிஹாதல் லஃப்லி, இந்த வார்த்தையை தான் புகாரி பதிவு செய்திருக்கிறார் என்று குறிப்பிட்டால் அந்த இடத்துல வார்த்தைக்கு வார்த்தை காப்பி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த வார்த்தையின் போட்டதுனால அஹ்ரஜல் புகாரி பிஹாதல் லஃப், இந்த வார்த்தையை கொண்டு தான் புகாரி வெளியாக்கி இருக்கிறார், பதிவாக்கி இருக்கிறார் என்று சொன்ன இடத்தில் மாத்திரம் நீங்கள் அதை நம்பி புகாரில் இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. இப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் இந்த போன பாடத்தில் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒய்தா கானல் அம்ரு ஃபி தாலிக்கு அலாஹாதா, இதன் மீது ஃபி தாலிக்கன்னா இது விஷயமாக, ஒய்தா கானல் அம்ரு என்றால் விஷயம், காரியம், பிரச்சனை, கட்டளைன்னு பல அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல பிரச்சனை, ஒய்தா கானல் அம்ரு பிரச்சனை ஆகும் பொழுது ஃபி தாலிக்க இது விஷயமாக பிரச்சனை ஆகுகிறது, அலாகாதா இந்த முறையில் பிரச்சனை அமைந்திருக்கிறது. இந்த முறையில்னா எந்த முறை, போன வாரத்து படத்தில் சொல்லியிருக்கிறோம். அது எந்த முறை, அதுக்கு தான் ப்ளூ கலரில் போன வாரத்தை நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். என்ன போட்டிருக்குன்னு கேட்டால், புகாரி முஸ்லீமில் இருக்குன்னு போட்டார்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தையவே போட்டார்கள் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். அஹ்ரஜ அஸ்ல தாலிக்கல் ஹதீஸ், இந்த ஹதீஸினுடைய அசல் அடிப்படையை போட்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். வார்த்தைகள் வேறுபட்டிருக்கலாம் என்று தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டார்ல போன வாரம். அந்த போன வாரம் உள்ளதை தான் இங்கே சுட்டி காட்டுறாரு. போன வாரம்னா நமக்கு போன வாரம், அவர் ஒன்றை அடுத்தடுத்து தான் எழுதுகிறாரு. ஒய்தா கானல் அம்ரு பிரச்சனை ஆகும் பொழுது ஃபி தாலிக்க இது விஷயமாக பிரச்சனை ஆகிறது, அலாகாதா இந்த முறையில் ஆகிறது. எந்த முறையில் ஆகிறது, அதாவது புகாரி முஸ்லீமில் உள்ளதுக்கு தஹ்ரீஜ் எழுதக்கூடியவர்கள் அந்த வார்த்தைக்கு வார்த்தை காப்பி பண்ணாமல் எழுதிய காரணத்தினால் அது அப்படியே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று பிரச்சனை இருக்கும் பொழுது ஃபலைஸ லக்க உனக்கு கிடையாது, உனக்கு இல்லை, அன் தன்குல ஹதீஸம் மின்ஹா அதிலிருந்து ஒரு ஹதீஸை, தன்குலனா நகல் பண்ணுறது, நகல் எடுப்பது, எடுத்து சொல்வது, அன் தன்குல ஹதீஸம் மின்ஹா இந்த முஹர்ரஜான நூல்களில் இருந்து ஒரு ஹதீஸை நீ எடுத்து சொல்வது உனக்கு கூடாது. எடுத்து சொல்லி தக்கூல நீ கூறுவது கூடாது,
ஹுவ அலா ஹாதல் வஜ்ஹி ஃபி கிதாபில் புகாரி, ஹுவ இந்த ஹதீஸு அலா ஹாதல் வஜ்ஹி இந்த முறையில் தான் இருக்கிறது, ஃபி கிதாபில் புகாரி புகாரி கிதாபுல இந்த முறையில் தான் இருக்கிறது, அவு கிதாபி முஸ்லிமின் அல்லது முஸ்லீம் கிதாபுல இப்படித்தான் இருக்கிறதுன்னு சொல்லுவது கூடாது. பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால், எந்த மாதிரி இருக்கிறது, முஹர்ரஜான நூல்களில் உள்ளது உள்ளபடி பதிவு செய்யாமல் கருத்தை பதிவு செய்திருக்கிற காரணத்தினால் பிரச்சனை இப்படி இருக்கும் பொழுது அந்த நூலில் சொல்லதை நம்பி நீ புகாரின்னு சொல்லிவிடாத. புகாரின்னு போட்டிருப்பாரு, புகாரின்னு நம்பி சொல்லிடாத, முஸ்லீம்னு சொல்லி நம்பிடாத. ஏன்னு கேட்டால் அந்த கருத்தை அடிப்படையாக வைத்தான் அவர் போட்டிருப்பாரே தவிர வார்த்தைக்கு வார்த்தை போட்டிருக்க மாட்டார். திருப்பி ஒருக்கா பாருங்கள். இதாக காணல் அம்புரு பிரச்சனை, இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை ஆகும் பொழுது ஃபீதாலிக்க இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸை எடுத்து சொல்வது சம்பந்தமான பிரச்சனை ஆகும் பொழுது அலாகாதா இந்த முறையில் ஆகும் பொழுது, இதன் மீது ஆகும் பொழுதுன்னா இந்த முறையில் எந்த முறையில் ஆகிறது, முஹர்ரஜான நூல்களில் வார்த்தைக்கு வார்த்தை காப்பி பண்ணாமல் கருத்தை பதிவு செய்கிறார்கள் என்று ஆகும் பொழுது இந்த முறையிலுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், இதுக்கு முந்தி நம்ம சொன்னோம்ல அந்த முறை, எந்த முறையில் முன்னாடி என்ன சொன்னோம், வார்த்தைக்கு வார்த்தை முஹர்ரஜ் நூல்களில் போட மாட்டாங்க, கருத்தை தான் போடுவார்கள் என்று பிரச்சனை ஆகும் பொழுது ஃபலைஸ லக்க உனக்கு இல்லை, உனக்கு கூடாதுன்னு அர்த்தம். ஃபலைஸ லக்கண்டா உனக்கு இல்லைன்னா உனக்கு கூடாது. என்ன கூடாது, அன் தன்குல ஹதீசம் மின்ஹா, அந்த முஹர்ரஜ மின்ஹானா மினல் குத்துபில் முஹர்ரஜதி, முஹர்ரஜான நூல்களில் இருந்து ஒரு ஹதீஸை எடுத்து சொல்வது, தன் நக்கல்னா எடுத்து சொல்வது, அன் தன்குல நீ எடுத்து சொல்வது, ஹதீசம் மின்ஹா அதிலிருந்து ஒரு ஹதீஸை எடுத்து சொல்வது, எடுத்து சொல்வது தப்பு இல்லை, எடுத்து சொல்லிவிட்டு ஓ தக்கூல மேலும் நீ கூறுவது கூடாது. எப்படி கூறக்கூடாது, ஹுவ இந்த ஹதீஸ் அலா ஹாதல் வஜ்ஹி இந்த முறையில் தான் இருக்கிறது, ஃபி கிதாபில் புகாரி புகாரி கிதாபில் இந்த முறையில் தான் இருக்கிறது, அவு கிதாபி முஸ்லிமின் முஸ்லீமுடைய கிதாபில் இந்த முறையில் தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவங்க புகாரியில் உள்ளதை அப்படியே காப்பி பண்ண மாட்டார்கள், முஸ்லீமில் உள்ளதை அப்படியே காப்பி பண்ண மாட்டார்கள் என்று பிரச்சனை இருக்கும் பொழுது அப்போ நீங்கள் எப்படி அதை நம்பி புகாரில் இருக்கும்பீங்க, அப்படி சொல்லிடாதீங்கிறார். திருப்பி ஒரு அர்த்தம் நல்லா பார்த்துக்கிறேன்னு, இதா காணல் அமுரு இந்த பிரச்சனை ஆகியிருக்கும் பொழுது ஃபீ தாலிக்க இது சம்பந்தமான பிரச்சனை ஆகும் பொழுது அலாகாதா இவ்வாறு ஆகும் பொழுது, இவ்வாறு ஆகும்போதுன்னு நமக்கு வழங்க மாட்டேங்குது. போன வாரம் நடத்தின பாடத்தை நினைவு கொண்டு வந்தால் விளங்கு எவ்வாறு ஆகிறது என்று கேட்டால், முஹர்ரஜான நூல்களில் காப்பி பண்ண மாட்டார்கள், கருத்தை தான் போடுவார்கள் என்று ஆகும் பொழுது ஃபலைஸலக்க உனக்கு கூடாது, உனக்கு அனுமதி இல்லை, அன் தன்குல ஹதீசம் மின்ஹா அந்த மாதிரி நூல்களில் இருந்து, மின்ஹான்னா முஸ்தஹ்ரஜான முஹர்ரஜான நூல்களில் இருந்து ஒரு ஹதீஸை தன்குலன்னா நீ எடுத்து சொல்லி ஓ தகூல மேலும் நீ கூறுவது கூடாது. எப்படி கூறக்கூடாது, ஹுவ ஹுவண்டா இதுன்னா இந்த ஹதீஸு, இந்த ஹதீஸு அலா ஹாதல் வஜ்ஹி இந்த முறையில் தான் உள்ளது, ஃபி கிதாபில் புகாரி புகாரி கிதாபில் இந்த முறையில் உள்ளது, அவு கிதாபி முஸ்லிமின் அல்லது முஸ்லீம் கிதாபில் இந்த முறையில் உள்ளது என்று நீ சொல்லக்கூடாது. எது வரைக்கும் சொல்லக்கூடாது என்றால், இல்லா அன் துகாபில லஃப்லஹு, லஃப்லஹுனா அந்த ஹதீஸுடைய வார்த்தையை நீ நேருக்கு நேர் பார்த்தாலே தவிர, துகாபிலன்னா நேருக்கு நேராக பார்க்கறது, இல்லா அன் துகாபில நீ நேருக்கு நேர் பார்த்தாலே தவிர, லஃப்லஹு அந்த சொல்லை அந்த வார்த்தையை புகாரில் பார்க்கணும், முஸ்லீமில் பார்க்கணும். அப்போ நேருக்கு நேராக நீ பார்த்தாலே தவிர இந்த நூலை நம்பி புகாரில் இருக்குன்னு சொல்லிவிடாத, இந்த முஹர்ரஜ் நூலை நம்பி முஸ்லீமில் இருக்குன்னு சொல்லிவிடாத அப்படிங்கிறார். அல்லது சொல்லணும், அல்லது அல்லது எக்கூன் அல்லது ஹர்ரஜஹு, ஹர்ரஜனா யார் தஹ்ரீஜ் பண்ணியிருக்கிறாரோ, முஹர்ரஜ் நூல் எழுதியிருக்கிறாரோ அவர் என்ன செய்யணும்னா கதுகால அவர் கூறியிருக்க வேண்டும். எப்படி கூறியிருக்க வேண்டும்னா, அஹ்ரஜஹுல் புகாரி புகாரி இதை வெளியிட்டிருக்கிறார், பிஹாதல் லஃப்லை இந்த சொல்லை கொண்டு தான் வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அப்படி சொல்லியிருந்தால் மட்டும் நீ எடுத்து சொல்லிக்கிறலாம். ஒரு ஹதீஸை முஹர்ரஜ் நூலில் போடுறாரு, சும்மா புகாரியில் இருக்குன்னு போடாமல் இந்த வார்த்தையும் சேர்த்து போடுறாரு. இந்த வார்த்தை பிஹாதல் லஃபுல் இதே சொல்லைத்தான் புகாரியும் போட்டிருக்கிறார், இதே சொல்லைன்னு அவர் பயன்படுத்திட்டார்னு சொன்னால் போய் சொல்ல மாட்டார்ல. அப்போ இது புகாரில் இருக்குன்னு புகாரியை பார்க்காம சொல்லிட்டு போ. ஒன்று புகாரியை பார்த்து சொல்லு, இல்லைன்னு சொன்னால் அந்த முஹர்ரஜ் நூல்கள் இருக்குல்ல
அவராவது பச்சையாக சொல்லியிருக்கணும். எப்படி சில ஹதீஸுக்கு இப்படி சொல்லுவார், பல ஹதீஸுக்கு இப்படி சொல்ல மாட்டார். சில ஹதீஸுக்கு என்ன செய்வார்னு கேட்டால் புகாரியோட ஹதீஸை போட்டுட்டு அஹ்ரஜஹுல் புகாரி பிஹாதல் லஃப்லி, புகாரி இதை வெளியிட்டிருக்கிறார், பிஹாதல் லஃப்லி இந்த வார்த்தையை கொண்டு தான் வெளியிட்டிருக்கிறார் என்று அவர் சொல்லியிருந்தாலே தவிர நீ புகாரில் இருக்குன்னு சொல்லிவிடாத. அப்போ புகாரில் இருக்குது என்று புகாரியை பார்த்து நீ சொல்லு. இல்லைன்னு கேட்டால் முஹர்ரஜை பார்த்து சொல்வதாக இருந்தால், முஸ்தஹரஜ் நூலை பார்த்து நீ சொல்வதாக இருந்தால் என்ன கண்டிஷன் இருக்குன்னு, அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கணும். முஸ்தஹரஜ் நூல் எழுதினவர் என்ன பயன்படுத்தியிருக்கணும், புகாரி இதே வார்த்தையை தான் பதிவு செய்திருக்கிறார், இதே வார்த்தையை தான் என்று அவர் சொல்லணும். இதே வார்த்தையை தான் பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லிட்டார்னு சொன்னால் நான் கருத்தடிப்படையில் சொல்லலை, வரிக்கு வரி காப்பி பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ நம்பி சொல்லிட்டு போ அப்படிங்கிறார். சரியா? அதே நேரத்தில் பி ஹிலாஃபில் குத்துபில் முஹ்தசரத்தி, அதான் அந்த கிதாபுகளில் இது இது இப்போ பேசுனது முஸ்தஹரஜுங்கிற கிதாபை பற்றி பேசுகிறோம். இன்னும் சில கிதாபுகள் இருக்கிறது, அது முக்தசர்னு சொல்லுவாங்க. முக்தசர்னு சொன்னால் ரொம்ப விரிவாக இருப்பதை ஷார்ட் பண்ணுவது. முக்தசர்னா சுருக்கப்பட்டது, இஹ்தசரனா சுருக்கினான், முக்தசர் என்றால் சுருக்கப்பட்டது. அப்போ சுருக்கப்பட்ட கிதாபுகள்னு சில கிதாபுகள் இருக்கிறது. அந்த கிதாபில் மின சஹிஹைனி, அதாவது இந்த சஹின்னா புகாரி முஸ்லீம் தானே, சஹிஹைனா இரண்டு சஹிக்கு அர்த்தம் புகாரி முஸ்லீம். அப்போ பி ஹிலாஃபி என்றால் மாற்றமாக. பி ஹிலாஃபிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மாற்றமாக. எதுக்கு மாற்றமாக? அல் குத்துபில் முஹ்தசரத்தி, சுருக்கப்பட்ட கிதாபுகளுக்கு மாற்றமாக. எதிலிருந்து சுருக்கப்பட்ட கிதாபுகள்? மின சஹிஹைனி, புகாரி முஸ்லீமில் இருந்து. புகாரி முஸ்லீமில் இருந்து சுருக்கப்பட்ட கிதாபுகள்னு சில பேர் எழுதியிருக்கிறாங்க. அவங்க அந்த சுருக்கப்பட்ட கிதாப் எழுதினவங்க அந்த வார்த்தைக்கு வார்த்தை தான் போட்டிருப்பாங்க, கூடுதலாக உள்ள அந்த சனதை தான் நீக்கியிருப்பாங்க. முக்தசர்னு சுருக்கிறதுன்னு என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு ஹதீஸு 10 இடத்துல வருதுன்னு வைங்க, புகாரியில் 9 கழிச்சுன்னு ஒன்றை போடுவார். அதான் சுருக்கிறன்னு அர்த்தம். புகாரியில் ஒரு ஹதீஸை 10 இடத்துல போடுறாரு, ஒரு ஹதீஸை 4 இடத்துல போட்டிருப்பார், ஒரு ஹதீஸை 2 இடத்துல போட்டிருப்பார். ரிப்பீட் ஹதீஸுகள் புகார் நிறைய இருக்கிறது, முஸ்லீம்லேயும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. அப்போ புகாரி முஸ்லீமில் ரிப்பீட்டு ஹதீஸுகள்லாம் இருக்குங்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை சுருக்கிறதுன்னு சிலர் முன் வர்றாங்க. எதனாலன்னு கேட்டால் இப்போ 7000 ஹதீஸை பார்க்குறதுக்கு பதிலாக 3000 ஹதீஸுக்குள்ளே முடிச்சிடலாம்ல. மொத்த புகாரியை போட்டு அந்த ஹதீஸ் தான் திருப்பி படிக்க போகிறீங்க. அதுக்காக என்ன செய்வார்னு கேட்டால் சில அறிஞர்கள் முஹ்தசர் போட்டிருக்கிறார்கள், புகாரிக்கு போட்டிருக்கிறார்கள், முஸ்லீமுக்கு போட்டிருக்கிறார்கள், ரெண்டுக்கும் சேர்த்தும் போட்டிருக்கிறார்கள். அந்த முஹ்தசர் நூலை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் 10 ஹதீஸு வந்துச்சுன்னு சொன்னால் 9ஐ நீக்கிவிட்டு ஒன்றை போடுவார்கள். அப்படி போடும் பொழுது வார்த்தைக்கு வார்த்தை காப்பி பண்ணி தான் போடுவார்கள். எந்த ஹதீஸை அதில் போடுறாங்களோ அந்த ஹதீஸை கருத்தை போட மாட்டார்கள். சுருக்குதல் என்பது வார்த்தையை சேஞ்ச் பண்ண மாட்டார்கள். அதில் என்ன செய்வாங்கன்னா இன்னமல்லாமல் பின்னியாத்து அப்படி போட்டுருவாங்க. எதை சுருக்குவாங்க? இந்த இன்னமாலும் பின்னியாத்துன்னு சொல்லி இன்னொரு 7 இடத்துல இருக்கும்ல, அதை விட்டுருவாங்க. அல்லது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஹத்தசனா இவர் ஹத்தசனா அவருண்டு அறிவிப்பாளர் லிஸ்ட்டு வரும்ல, லிஸ்ட்டெல்லாம் சுருக்கி விட்ருவாங்க, சஹாபிலேருந்து மட்டும் ஆரம்பிப்பாங்க. அப்போ இதுவும் முக்தசர் தான். முக்தசர் என்பது சனதுகளை கழித்து விட்டு போடுவார்கள். ஆனால் ஹதீஸுடைய வாசகத்தை மாற்றிட மாட்டாங்க. கருத்து அடிப்படையில் அவங்க சொல்ல மாட்டாங்க. இவங்க தஹ்ரீஜ் எழுதுகிறவங்க தான் அந்த வேலையை செய்வாங்க. முக்தசர் எழுதுகிறவங்க சுருக்கிறவங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்களாம். சுருக்கப்பட்ட நூல்கள்னு நிறைய இருக்கிறது. அந்த நூல்களில் புகாரில் இருக்குன்னு போட்டாங்கன்னா தைரியமாக சொல்லுங்கள். ஏன் புகாரில் உள்ளதை தான் அவர் போடுவார், சுருக்கி தான் இருப்பார், தவிர கூடுதலான விஷயத்தை கழிச்சிருப்பார். வார்த்தை என்னவா இருக்கும்னா அதில் உள்ளதாக தான் இருக்கும். உதாரணமாக இன்னமல்லாமல் பின்னியாத்து என்கிற ஒரு ஹதீஸோடு சேர்த்து இன்னொரு 10 விஷயம் வருதுன்னு வைங்க, 9 கழிச்சு விட்ருவார். பெரிய ஹதீஸில் ஒரு துண்டு தான் இருக்கும், ஆனால் அந்த ஒரு துண்டு கண்டிப்பாக இருக்கும். இன்னமல்லாமல் பின்னியாத்துங்கிறது கருத்து கிடையாது, அந்த வார்த்தையை போட்டுருவார். இன்னமாலி குள்ளிம்பரி மாணவா அதை அடித்து விட்ருவார். ஃபமன் காணத்து ஹிஜ்ரத்து அதை நீக்கிடுவார். நீக்கி விட்டு என்ன செய்வார்னு கேட்டால் இன்னமல்லாமல் பின்னியாத்துங்கிறத மட்டும் போட்டு விட்ருப்பார்னு வைங்க. இப்படி போட்டாரையானால் இவர் பெரிய ஹதீஸில் பிற்பகுதிகளை எல்லாம் அழித்து விட்டு முற்பகுதியை மட்டும் போடுகிறார். ஆனால் கண்டிப்பாக அந்த ஒரு சுருக்கி போகிற அந்த வாசகம் இருக்குல்ல,
அந்த வாசகம் வந்து புகாரில் உள்ளதாக தான் இருக்கும், முஸ்லீமில் உள்ளதாக தான் இருக்கும். இதை முதல் விளங்கிக்கிட்டால் தான் இது அர்த்தம் வழங்க. இந்த வார்த்தைக்கு இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மெசேஜை விளங்கிக்கிறணும். என்ன விளங்கிக்கிறேன்னு, முஸ்தஹ்ரஜ நூலுடைய நிலைமை ஒரு மாதிரியாக இருக்கும், ஆனால் முக்தசர் நிலைமை இதுக்கு மாற்றமானது. முக்தசருங்கிற நிலைமை வந்து அந்த மாதிரி முக்தசர் பண்ண மாட்டாங்க. முக்தசர் பண்ணுறாங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டால், அதாவது அதிகப்படியான சொற்களை கழிப்பார்களே தவிர இருக்கிற சொல்லை சேஞ்ச் பண்ண மாட்டார்கள். இன்னமல் அமால் பின்னியாத்துன்னு போட்டுட்டு அதுக்கு இப்போ ஒரு 10 வரி இருக்குது, அதில் 9 வரியை நீக்கிட்டு இன்னமல் அமால் பின்னியாத்துன்னு போடுவாங்க. ஆனால் அந்த இன்னமல் அமால் பின்னியாத்துங்கிற வரி இருக்குமா இருக்காதானா இருக்கும். அந்த வாசகம் புகாரில் கண்டிப்பாக இருக்கும். அப்போ வாசகத்தை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, கருத்து அடிப்படையில் சுருக்க மாட்டாங்க, வார்த்தை அடிப்படையில் தான் சுருக்குவார்கள். அதனால் வந்து முக்தசர நூல்களுக்கு இந்த நிலை கிடையாது. அந்த நூலில் புகாரில் இருக்குன்னு போட்டால் நீனு புகாரில் இருக்குன்னு தைரியமாக சொல்லு. முக்தசரான நூல்களில் வந்து புகாரில் இருக்குன்னு போட்டால், முஸ்லீமில் இருக்குன்னு போட்டால் அதில் இருக்கிறத தான் போட்டிருப்பார்கள், கழித்து தான் இருப்பார்கள். நீண்ட சனதை கழித்திருப்பார்கள். 10 இடத்துல வர்ற ஹதீஸை 9 கழித்திருப்பார்களே தவிர ஹதீஸ் என்ன அங்கேருந்து எடுத்து போடுற அந்த ஹதீஸ் என்னவா இருக்கும், அப்படியே தான் புகாரில் உள்ளதை எடுத்து போடுவாங்க. புகாரில் கண்டிப்பாக அது இருக்கும், அதை விட கூடுதலாக வேண்டாம் இருக்குமே தவிர இந்த வாசகம் வந்து புகாரில் இல்லாமல் போகாது. புகாரில் ஒரு 3 லைனில் ஒரு ஹதீஸ் வருதுன்னு சொன்னால் அதில் ஒரு லைனில் உள்ளதை மட்டும் எடுத்து போட்டுருவார், முக்தசரில் 2 லைனை விட்டுருவார். அந்த 2 லைனை விட்டுச்சிங்கிற வகையில் அது ஒரு வித்தியாசம் இருக்குமே தவிர அந்த ஒரு லைன் போட்டிருக்கார்ல அந்த ஒரு லைன் கண்டிப்பாக புகாரில் இருக்கும். புகாரில் இருக்கிறத கண்டிப்பாக அதில் கொண்டாந்து வச்சுருவார். அப்போ முக்தசர் நூல்கள்னு ஒரு நூல் இருக்கிறது, அந்த நூல்களை நீ எப்படி கையாளணும் என்பதை தெரிஞ்சிக்க என்பதற்கு தான் இப்போ இதை சொல்கிறார். அதுதான் பி ஹிலாஃபி, மாற்றமாக. முதல் சொன்னோம்ல முஸ்தஹ்ரஜ் நூல் சொன்னோம்ல, அதுக்கு சொன்ன அந்த முடிவுக்கு மாற்றமான முடிவு எடுக்க போகிறோம். பி ஹிலாஃபில் குத்துபில் முஹ்தசரத்தி, சுருக்கப்பட்ட குத்தாபுகள். மின சஹிஹைனி, எதை சுருக்குறாங்கன்னா சஹிஹைனி சுருக்குறாங்க, புகாரி முஸ்லிமை சுருக்குறாங்க. மீறுபடி வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் செய்வதாக இருந்தால் பி ஹிலாஃப் என்றால் மாற்றமாகன்ற அர்த்தம். இந்த ஹிலாஃப் என்பதை சொல்லும்போது பேயை சேர்த்தான் சொல்லுவாங்க. பி ஹிலாஃப் அது ஒரு அந்த சொல் வழக்கம். பே எதுக்கு சொல்கிறாங்கன்னெலாம் சொல்ல முடியலை, ஆனால் பி ஹிலாஃபின் தான் சொல்லுவாங்க. பி ஹிலாஃபில் குத்துபி, சில நூல்களுக்கு மாற்றமாகனா முதல் சொன்ன முடிவு இருக்குல்ல, அந்த முடிவு இதுக்கு கிடையாது. பி ஹிலாஃபில் குத்துபில் முஹ்தசரத்தி, சுருக்கப்பட்ட நூல்களுக்கு மாற்றமாக. எதிலிருந்து சுருக்குறாங்கன்னா மின சஹிஹைனி, 2 நூல்களிலிருந்து, புகாரி முஸ்லிமில் இருந்து சுருக்கப்பட்ட நூல்கள் இதற்கு மாற்றமாகும். இதன்படி இருக்காது. ஏன் இருக்காதுன்னு கேட்டால் ஃபஇன்ன முசன்னிஃபீஹா, இதனுடைய ஆசிரியர்கள், முசன்னிஃபு என்றால் ஒருமை, அதுக்கு ஜம்மு வந்து முசன்னிஃபூன. முசன்னிஃபூன என்பது வந்து ஆசிரியர்கள் என்று அர்த்தம். அதுக்கு வந்து நசபு செஞ்சோம்னு சொன்னால் இன்னும் வந்திருக்குல்ல, இன்னும் வந்தாலும் நசபு செய்கிறா இருந்தால் முசன்னிஃபீனன்னு வரும். அந்த முசன்னிஃபீன என்பதில் ஹேய அந்த லமீர் மன்னது லமீர் ஹாவை இலாபத் செஞ்சோம்னு சொன்னால் அந்த நூன் போயிடும். முசன்னிஃபீனஹான்னு வரும்ல, இலாபத் செஞ்சால் தன்மீனும் போயிடும், நூனும் போயிடும். போயிடுச்சுன்னா எப்படி வரும், முசன்னிஃபீஹா. முசன்னிஃபீஹி என்ன, முசன்னிஃபீஹியாவை உடைக்கிறதா இருந்தால் இப்போ இன்ன முசன்னிஃபீன ஈயாகான்னு உடைக்கலாம். இலாபத்து இல்லாமல் சொல்ல நினச்சோம்னா எப்படி சொல்லணும், இப்போ இன்ன முசன்னிஃபீன ஆசிரியர்கள், ஈயாகா அதனுடைய ஆசிரியர்கள் அப்படிங்கிற இடத்த தான் முத்தசில் லமீர் ஆக்கி இப்போ இன்ன முசன்னிஃபீஹா அதனுடைய ஆசிரியர்கள். ஹாங்கிறது எதை குறிக்கும், முஹ்தசர்னு சொன்னார்ல சுருக்கப்பட்டதுன்னு அதை குறிக்கும். முசன்னிஃபீஹா என்றால் அந்த சுருக்க ஃபீஹாங்கிற அந்த ஃபீ வந்து முசன்னிஃபில் உள்ளது, ஃபே எங்கே சேர்ந்தது, ஹா மட்டும்தான். இந்த ஹா எதை குறிக்கும் என்றால் இந்த முஹ்தசரத்தை குறிக்கும். இப்போ இன்ன முசன்னிஃபி ஹா, இப்போ இன்ன முசன்னிஃபில் முஹ்தசரத்தி, இப்போ இன்ன முசன்னிஃபில் குத்துபில் முஹ்தசரத்தின்னு அர்த்தம். முஹ்தசரத்து கிதாபுகளுடைய ஆசிரியர்கள் நகலு ஃபீஹா, அந்த முக்தசரில் வந்து எடுத்து எழுதியிருப்பார்கள், எடுத்து சொல்லியிருப்பார்கள். அல்ஃபால சஹிஹைனி, புகாரி முஸ்லீமுடைய சொற்களைத்தான் எழுதியிருப்பார்கள். அவ் அஹதிஹிமா, அல்லது அந்த 2ல் 1, புகாரியிலேயோ முஸ்லீமிலேயோ இருக்கும். 2லையுமே அந்த லெஃபில் இருக்கும், இல்லைன்னா புகாரியிலேயோ முஸ்லீமிலே இருக்கும். அல்ஃபால சஹிஹைனி, புகாரி முஸ்லீமுடைய வார்த்தைகளைத்தான் நக்கலு எடுத்து சொல்லியிருப்பார்கள்.
அவ் அல்லது அகதிஹிமா, அந்த இரு நூல்களில் ஏதாவது ஒன்றில் உள்ள வார்த்தையை தான் எழுதியிருப்பார்கள். அகதுனா ஒன்று, ஹுமா என்றால் இரண்டு, இரண்டு என்பது புகாரி முஸ்லிமை குறிக்கும். அவ் அகதிஹிமா, புகாரி முஸ்லிமில் ஒன்று, அல்லது புகாரி முஸ்லீம் ரெண்டுலேயும் அந்த வார்த்தையை உள்ளதை எடுத்து போட்டிருப்பாங்க, அல்லது குறைஞ்சபட்சம் முஸ்லீம்லேயாவது அந்த வார்த்தை இருக்கும், புகாரில் அந்த வார்த்தை இருக்கும். வார்த்தை இல்லாமல் சுருக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி கிதாபுகளை உள்ளதாக இருந்தால் நீங்கள் தைரியமாக என்ன செய்யலாம், புகாரில் இருக்குன்னு இந்த மாதிரி கிதாபுகளை வச்சுருக்கீங்க, முக்தசருல் புகாரி வச்சுருக்கிறீங்க, எடுத்து பார்க்குறீங்க, ஒரு ஹதீஸை போட்டிருக்காரு, அதை அப்படி வாசி பயானில் சொல்லலாம். புகாரியில் இப்படி அந்த வாசகம் கண்டிப்பாக புகாரில் இருக்கும். ஆனால் அதை விட கூடுதல் வாசகம் இருக்கும், அதை அவர் விட்டுருப்பாரே தவிர மாற்றிருக்க மாட்டார். புகாரில் உள்ள வார்த்தையை மாற்றிருக்க மாட்டார், குறைச்சிருப்பார். குறைச்சதை பற்றி பிரச்சனை இல்லை, அவர் சொன்ன வாசகம் இருக்குதா இல்லையா தான். அதனால் நீங்கள் முக்தசரான கிதாபுகளாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதிலேருந்து ஹதீஸுகளை கையாளும் பொழுது புகாரின்னு போட்டிருந்தாருன்னா புகாரில் இருக்குன்னு நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், முஸ்லீமில் இருக்குன்னு தைரியமாக சொல்லுங்கள். ஏன்னு கேட்டால் அதில் உள்ளபடி தான் இவங்க எடுத்து எழுதுவாங்க. முக்தசர்ன்ற தலைப்பில் வகையில் எழுதக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த புகாரிக்கு முக்தசர் எழுதினார்னு சொன்னால் புகாரியில் உள்ளதை அப்படியே போட்டு இங்கிட்ட ஒரு 4 வரி கழிப்பார், இங்கிட்ட ஒரு 4 வரி கழிப்பார், நடுவில் உள்ளது மட்டும் போட்டிருப்பார், இப்படி வச்சிருப்பார். நடுவில் உள்ளது கண்டிப்பாக இருக்க தானே செய்யும், இல்லாத சேக்கலையில் இருக்கிறத கொஞ்சம் கழிச்சிருப்பார். அதை தவிர அவர் முக்தசரில் எழுதின அந்த விஷயம் எங்கே இருக்கும், புகாரில் கண்டிப்பாக இருக்கும், முஸ்லீம்லேயும் கண்டிப்பாக இருக்கும், அதில் ரெண்டில் ஏதாவது ஒன்றில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் ஒரு பாருங்க, பிஹிலாஃபில் குத்துபில் முகுத்தசரத்தி, சுருக்கப்பட்ட கிதாபுகளுக்கு மாற்றமாக. எங்கேருந்து சுருக்கப்பட்டது, மின சஹிஹைனி, புகாரி முஸ்லீமில் இருந்து, சஹிஹான இரு நூல்களில் இருந்து. சஹிஹைனி என்றால் சஹிஹான இரு நூல்கள், அதை புகாரி முஸ்லீம்னு வச்சுக்கிறோம். மின சஹிஹைனி, புகாரி முஸ்லீமில் இருந்து சுருக்கப்பட்ட நூல்களுக்கு மாற்றமாக. ஏன் மாற்றமாக சொல்கிறோம்னு கேட்டால், இப்போ இன்ன முசன்னிஃபிஹா, இதனுடைய ஆசிரியர்கள் நகலு, இன்ன முசன்னிஃபிஹா, இதனுடைய ஆசிரியர்கள் நகலு ஃபீஹா, தங்களுடைய முக்தசரில் எடுத்து எழுதியிருக்கிறார்கள். அல்ஃபால சஹிஹைனி, சஹிஹைனி புகாரி முஸ்லீமுடைய வார்த்தைகளை எடுத்து எழுதியிருக்கிறார்கள். அவ் அகதிஹிமா, அல்லது புகாரி முஸ்லீமில் ஏதோ ஒன்றில் உள்ள வார்த்தைகளை தான் எடுத்து எழுதியிருக்கிறார்கள், என்னால் தைரியமாக நீங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டார். இது முடிஞ்சிருச்சா? அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு நூலை பற்றி குறிப்பிடுறார், ஃபேமஸான ஒரு நூல். என்ன நூல்னு கேட்டால், ஹுமைதின்னு ஒருத்தர் இருந்தார். ஹுமைதின்னு ஒரு அறிஞர். அவர் உந்துலுசுன்னா ஸ்பெயினுக்கு சொல்லுவாங்க, ஸ்பெயின்காரர் இவர். ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஹுமைதி என்பவர் என்ன செய்கிறார், ஒரு நூல் எழுதுகிறார். அந்த நூல் என்ன நூல்னு கேட்டால், அந்த நூலுடைய அறிமுகத்தை விளங்கி கொண்டு வாசித்து அர்த்தம் வழங்கும். இப்போ இதுக்கு வாசித்து அர்த்தம் செஞ்சோம்னா உங்களுக்கு விளங்காது. அந்த விஷயத்தை உள்வாங்கிட்ட பிறகு வாசிச்சல்னா அர்த்தம் வழங்கிடும். அந்த ஹுமைதிங்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு பெரிய அறிஞர். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், புகாரி எடுக்கிறாரு, முஸ்லீமை எடுக்கிறாரு, எடுத்து ரெண்டையும் மெர்ஜி பண்ணுறாரு. அல் ஜம்உ பைன சஹிஹைனி, புகாரி முஸ்லீம் இரண்டையும் மெர்ஜி பண்ணுதல். ஜம்மு செய்கிறதுனா தொழுகையில ஜம்மு பண்ணுறோம்ல, அல் ஜம்மு பைன சஹிஹைன்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அல் ஜம்மு பைன் அல் புகாரி ஓ முஸ்லீம், புகாரி முஸ்லீம் ரெண்டையும் இணைத்தல் அப்படின்னு தலைப்பில் போட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஹதீஸு புகாரிலையும் இருக்குது, முஸ்லீம்லையும் இருக்குது. அப்போ புகாரியும் காசு கொடுத்து வாங்கி முஸ்லீமையும் காசு கொடுத்து வாங்கணுமா? அது தேவையில்லை என்பதற்காக வேண்டி ஒரு ஹதீஸ் புகாரில் முஸ்லீமில் இருக்குன்னா அதை போட்டு விட்டு என்ன செய்வார், ஒன்றாக்கி விட்ருவார். இந்த ஹதீஸ் இருக்குது, இது புகாரில் இருக்குது, கீழே குறிப்பார், இது புகாரில் இருக்குது, இது முஸ்லீமில் இருக்குதுன்னு போட்டுருவார். ரெண்டுலேயும் இருந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டுலேயும் இருக்குன்னு ஒரு ஒத்த வார்த்தையில் முடிச்சிடுவார், ரெண்டுலேயும் அந்த ஹதீஸ் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு நூலை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹுமைதி என்பவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதுறது அந்த நூல் என்ன மாதிரி அமைந்திருக்குதுன்னு விளங்கிக்கிட்டீங்கன்னா தான் இவர் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அந்த ஜம்மு பைன சஹிஹைன் எப்படி இருக்கும்னு கேட்டால், புகாரி முஸ்லீமுடைய எல்லா ஹதீஸையும் இணைச்சி ஒரு புக்காக்குறார். எப்படி புக்காக்குறாருன்னு கேட்டால், புகாரியுடைய புக் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தலைப்பு வாரியாக இருக்கும். ஒழுவுடைய பாடம், தொழுகையுடைய பாடம், நோம்புடைய பாடம், முஸ்லீம் அப்படி தான் இருக்கும். அப்போ முஸ்லீம் கிதாப் எடுத்துக்கொண்டாலும் அந்த ஃபிக்கு அடிப்படையில், ஃபிக்கு சட்டங்கள் இருக்குல்ல, தொழுகை நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜின்னு அந்த 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 ஆர்டர் படி தான் என்ன செய்வாங்கன்னா புகாரியுடைய கிதாபு இருக்கும். முஸ்லீம் அப்படி தான் இருக்கும். இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அந்த ஆர்டர் இல்லாமல் ஹதீஸை மட்டும் அங்கேருந்து எடுத்துக்கிறாரு.
ஆர்டர் வந்து ஒரு மாத்துறாரு. எப்படி மாத்துறாருன்னு கேட்டால், அபூபக்கர் அறிவித்த ஹதீஸுகள்னு ஒரு தலைப்பு கொடுத்துருவார். அபூபக்கர் அறிவித்த ஹதீஸுகள், உமர் அறிவித்த ஹதீஸுகள், அபூ ஹுரைரா அறிவித்த ஹதீஸுகள், இப்னு அப்பாஸ் அறிவித்த ஹதீஸுகள்னு போட்டு அபூபக்கர் ஹதீஸ்ன்னு போட்டுருவார். போட்டுட்டு இந்த அபூபக்கர் அறிவித்த ஹதீஸ் வந்து புகாரிகளையும் முஸ்லீம்லையும் சேர்ந்தாப்புல எத்தனை ஹதீஸ் இருக்குன்னா ஒரு 6 ஹதீஸ் இருக்குன்னு கொண்டாந்து போடுவார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அபூபக்கர்லேருந்து முதல்ல ஆரம்பிப்பார். ஹுமைதி வந்து அவர் பாடத்தையெல்லாம் பார்க்க மாட்டார். அந்த ஹுமைதுடைய அந்த ஜம்மு பைன சஹீனை வைத்து கொண்டு நீங்கள் எந்த ஒரு பயனும் பெற முடியாது. பயன்டா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை தலைப்பு வரையும் எடுக்கணும்ல. மசகு செய்கிறதுன்னு சொன்னால் மசகுன்னு ஒரு பாடம் இருந்தால் தானே எடுக்க முடியும். அபூபக்கர் அறிவித்தவைன்னா அது என்ன இருக்குனால யாருக்கு தெரியும்? அபூபக்கர் அறிவித்தவைன்னு ஒரு தலைப்பு கொடுத்தாருன்னு சொன்னால் அபூபக்கர் அறிவித்ததில் என்னென்ன செய்தி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இவர் என்ன செய்கிறாருன்னா மக்களுக்கு பயன்படாத ஒரு வகையில் தலைப்பை கொண்டு வர்றார். அபூபக்கர் அறிவித்தவை, உமர் அறிவித்தவைன்னு கொண்டு வர்றார். இந்த இதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதல் விவரத்தை அடுத்த வாரத்துக்கு நாளைக்கு சொல்லிவிட்டு இந்த பாராவை நம்ம அர்த்தம் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.